ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோனில் அப்டேட் வந்திருக்குன்னு உடனே நீங்கள் போய் அப்டேட் பண்ண போகிறீங்களா? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணுங்கள். இல்லைனா க்ரீன் லைன் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களோட ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 50% மேலே வச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன், உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். சைஸ் எனக்கு 5.5 GB இருக்குது. அப்போ மினிமம் ஒரு 10லேருந்து 15 GB ஃப்ரீ இருந்தால் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். இல்லைனா அப்டேட் பண்ணாதீங்க. உங்களோட ஃபைல்ஸ் ஏதாச்சும் எரேஸ் பண்ண முடிஞ்சால் எரேஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சிஸ்டம்லையோ ஏதோ ஒன்றில் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? இது ரெண்டாவது ஆப்ஷன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்டேட்டோட ஃபைல் சைஸும் உங்களோட ஃபோல்டரில் உங்களோட ஃபோனில் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ரெண்டாவது. சரிங்களா? மூணாவது ஆப்ஷன் நீங்கள் இந்த டவுன்லோட் இன்ஸ்டாலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது குறைஞ்சது வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட மொபைல் நெட்வொர்க்கு 5G இருக்குது அப்படின்னா எங்கேயுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி அப்டேட் பண்ணாதீங்க. ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா 100% ஓடுற வரைய நீங்கள் வெயிட் பண்ணியே அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 3 ஆப்ஷன் கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ரீன் லைன் ஏதாவது சில ப்ராப்ளம் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோனில் க்ரீன் லைன் வருது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.